இது இஸ்லாமில் மனைவியுடன் உடலுறவு மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் அடிப்படை கோட்பாடு. குர்ஆன்: மனைவிகள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. குர்ஆன் 287. அர்த்தம்: பாதுகாப்பு, மரியாதை, அன்பு, நெருக்கம், ஒருவரின் தேவையை ஒருவர் புரிந்து கொள்வது. இஸ்லாமில் உடலுறவு சமம் வெறும் இச்சை அல்ல, அது ஒரு இபாதத், வணக்கம் கூட. அனுமதிக்கப்பட்டது. சரி. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மகிழ்விப்பது. முத்தம், அணைப்பு, முன்னோட்டம், ஃபோர்ப்ளே. எந்த நிலையிலும் நின்று, உட்கார்ந்து, படுத்து. பெண் முழுமையாக சம்மதித்து இருந்தால். கற்பத்தை தவிர்க்க தற்காலிக முறைகள். மனைவி ஒப்புதல் இருந்தால். குர்ஆன்: உங்கள் மனைவிகள் உங்களுக்கு விளைநிலம் போன்றவர்கள். நீங்கள் விரும்பும் விதத்தில் அணுகுங்கள். 2:223. தடை செய்யப்பட்டது. தவறு. குதவழி உறவு, அனல் செக்ஸ், அதாவது பின்வழி தகாத உறவு. நபி சல்: மனைவியை குதவழியாக அணுகுபவன் மீது அல்லாஹ் சாபம். மனைவியை கட்டாயப்படுத்துதல், அவள் சம்மதம் இல்லாமல் செய்வது ஹராம். மாதவிடாய் காலத்தில் உறவு. குர்ஆன் 2:222. தெளிவாக தடை. வெளியோரிடம் அந்தரங்க விஷயம் சொல்லுதல். இது பெரிய பாவம். ஹதீஸ்: அவமானப்படுத்துதல், வலுக்கட்டாயம், வன்முறை. இஸ்லாமில் இது முழுமையாக தவறு. செய்யும் முன் சொல்ல வேண்டிய துஆ: பிஸ்மில்லாஹ், அல்லாஹும்ம ஜன்னிப்னஷ் ஷைத்தான். இதை சொன்னால் ஷைத்தானின் தீங்கு வராது. பிறக்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு. மனைவியின் உரிமை. அவளுக்கும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். அவளை அவசரப்படுத்தக்கூடாது. அவளது உடல் மனநிலையை மதிக்க வேண்டும். நபி சல்: உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்திற்கு சிறந்தவர். சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்புடன், சம்மதத்துடன், மரியாதையுடன், இயற்கை வழியில். தவறு எது தெரியுமா? குதவழி உறவு, வன்முறை, கட்டாயம், மாதவிடாய் கால உறவு, அந்தரங்கத்தை வெளியே சொல்லுதல்.